உலகத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். உலகத்தமிழ் மக்கள் தங்களுடைய இரத்தமும் சதயமாக பார்க்கின்ற ஐபிசி தமிழ் என்கின்ற ஊடகம் தனது 30வது வருடத்திற்குள் காலடி எடுத்து வைக்கின்ற இந்த நல்ல பொழுதில் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு ஊடகம் 29 வருடங்களாக துணிந்து தனித்துவமாக பயணிப்பது என்பது இலகுவான காரியமல்ல. அதுவும் குறிப்பாக இந்த சமூக ஊடகங்களுடைய வருகையை தொடர்ந்து இது போன்ற பயணங்கள் இடம்பெறுவது என்பது இந்த சவால்களை சந்தித்து அதை கடந்து பயணங்களை மேற்கொள்வது என்பது இலகுவான ஒரு காரியமல்ல. அந்த காரியத்தை 29 வருடங்களாக ஐபிசி தமிழ் செய்து கொண்டிருக்கின்றது என்பது மாத்திரமல்ல, வெறும் வானொலியாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊடகம் இன்று பல பரிமாணங்களில் பயணம் செய்கின்றது, பல்வேறு தளங்களில் பயணம் செய்கின்றது. ஒரே நாளில் 3 மில்லியன் மக்களை சென்றடையக்கூடிய வகையில் தனது அந்த பிளாட்ஃபார்ம்ஸை விரிவுபடுத்தி இருக்கின்றது என்பதெல்லாம் இலகுவான காரியம் அல்ல. இதன் பின்னால் மிகப்பெரிய முதலீடுகள் இருக்கின்றன, அர்ப்பணிப்புகள் இருக்கின்றன, பொதுமக்களுடைய நேயர்களுடைய மிகப்பெரிய ஆதரவு இருக்கின்றது, ரத்தம் சிந்துதல் இருக்கின்றது, வியர்வை சிந்துதல்கள் இருக்கின்றன, நிறைய போராட்டங்கள் இருக்கின்றன, சவால்கள் இருக்கின்றன. இவை எல்லாவற்றையும் கடந்து ஒரு ஊடகம் இந்த காலச்சூழலுக்குள் இப்படியான தளத்தில் பயணம் செய்கின்றது. அதுவும் தான் கொண்ட குறிக்கோளில் இருந்து சற்றுமே விலகிவிடாத வகையில் பயணம் செய்கின்றது என்றால் இதற்கு பின்னால் நேயர்கள் இருக்கின்றார்கள் என்பதுதான் முக்கியமான காரணி. நான் இன்று கூற விரும்புகின்ற விடயம் அதுதான். நான் முக்கியமாக இன்று நன்றி கூறுவதற்காக இந்த சந்தர்ப்பத்தை மறுபடியும் பயன்படுத்த விரும்புகின்றேன். இந்த 30 வருட பயணத்தில் 12 வருடங்கள் இந்த ஊடகத்தை பொறுப்பு ஏற்று நடத்துகின்றேன் என்கின்ற ரீதியில் நான் நிறைய பேருக்கு இந்த நேரத்திலே நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். முதலாவதாக நான் கந்தையா பாஸ்கரன் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். என்றால் ஒரு காலத்தில் இந்த ஐபிசி தமிழ் என்கின்ற ஊடகம் கிட்டத்தட்ட முடிவரும் நிலைக்கு வந்திருந்தது. தனது பயணத்தை முடிக்க வேண்டிய நிலையில் வந்திருந்தது. அந்த நேரத்திலே கந்தையா பாஸ்கரன் தன்னுடைய சொந்த பணத்தில் இந்த நிறுவனத்தை வாங்கி இந்த பிராண்டை மாத்திரம் வைத்துக் கொண்டு அதை பல பிளாட்ஃபார்ம்ஸில் கொண்டு சென்றிருக்கின்றார். இன்று 3 மில்லியன் மக்களை சென்றடையக்கூடிய வகையில் இது ஒரு ஈழத்தமிழர்களிடம் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சொத்தாக இதை மாற்றி தந்திருக்கின்றார். அதற்காக நான் உண்மையிலேயே அவருக்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். ஈழத்தமிழர்களாக அவர்கள் சார்பில் நான் அவருக்கு நன்றி சொல்லுகின்றேன். அடுத்ததாக எங்களுடைய நேயர்கள் இந்த ஊடகத்திற்கு நான் அடிக்கடி கூறுகின்ற ஒரு விடயம் இதுதான். ஐபிசி தமிழின் நேயர்கள் போன்று எந்த ஊடகத்திற்கும் நேயர்கள் இருக்க மாட்டார்கள். அப்படி உரிமையோடு இந்த ஊடகத்தை பார்க்கின்ற ஒரு கலாச்சாரத்தை, பண்பை, விழுமியங்களை தமதாக கொண்ட நேயர்கள் இவர்கள். ஐபிசி தமிழில் ஒரு சின்ன தவறு நேர்ந்து விட்டால் கூட தங்களுடைய உயிருக்கு நேர்ந்த அவமானமாக அவர்கள் கருதி அதற்கு எதிராக அவர்கள் கிளந்தெழுந்து எங்களை அவர்கள் உரிமையோடு திட்டி தீர்க்கின்ற அந்த காரியங்களை எல்லாம் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதை கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். அவர்கள் எங்களை வழிநடத்துகின்றவர்களாக இருக்கின்றார்கள். அதைவிட ஆன்மாக்கள் இந்த ஊடகத்துறைக்காக உயிர் நீத்த 23க்கும் அதிகமான ஊடகவியலாளர்கள் இருக்கின்றார்கள். இந்த ஊடகங்களில் நேசித்த நேயர்கள் இருக்கின்றார்கள். தங்களுடைய பிறந்த நாட்களை இந்த ஊடகத்தில் வந்து எங்களுடன் சேர்ந்து கழித்து எங்களுடைய ஊடகவியலாளர்களை பிள்ளைகளாக பார்க்கின்ற எத்தனையோ நேயர்களை நான் பார்த்திருக்கின்றேன். அப்படியான நேயர்களுடைய அந்த பக்கபலம் இந்த ஊடகத்தை இதுவரை கொண்டு நடத்தக்கூடிய திராணியை எங்களுக்கு தந்திருக்கின்றது. அதைவிட இந்த ஊடகத்தினுடைய ஊழியர்கள், இதில் பணியாற்றுகின்றவர்கள் இதை ஒரு பணியாக ஒரு சம்பளம் வாங்குகின்ற பணியாக மாத்திரம் பார்ப்பதில்லை. அவர்கள் தங்களுடைய சொந்த வீடாக, ஊடகமாக அவர்கள் இதை பார்ப்பதையும் நான் இங்கே கண்டிருக்கின்றேன். இந்த நேரத்தில் நான் ஏராளமானவர்களை நான் நினைத்து பார்க்க இருக்கின்றேன். இந்த ஊடகத்திற்கு வித்திட்ட தாசிசிஎஸ் மாஸ்டர் அவர்களை நான் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கின்றேன். அவருக்கு நன்றி கூறுகின்றேன். அதே போன்று பராபிரபா இந்த ஊடகத்தை பராபிரபாக்கு எஸ்கே ராஜன், சதீஷ், ஜே பவித்ரா, இது போன்று ஏராளமானவர்கள் இந்த ஊடகங்களை பொறுப்படுத்தி நடத்தி இருக்கின்றார்கள். இப்பொழுது துவாரகைக்கு நான் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றேன். அவரும் முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இந்த ஊடகத்தை பொறுப்படுத்தி தனியாக நின்று ஒரு இதை நடத்தியதற்கு நான் அவருக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். நிர்வாக பொறுப்பில் இருக்கின்ற ராஜனுக்கு, இலங்கையில் நிர்வாக பொறுப்பில் இருக்கின்ற ராஜனுக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போன்று ஏராளமானவர்கள் தங்களுடைய வியர்வைகளையும் இரத்தங்களையும் சிந்தி இந்த ஊடகத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த 30வது வருடத்தில் ஏராளமான
திட்டங்களுடன் இந்த ஊடகத்தை அடுத்த கட்டத்திற்கு நாங்கள் கொண்டு செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். குறிப்பாக கந்தையா பாஸ்கரன் அவர்கள் புதிய பாய்ச்சல் ஒன்றை பாய்வதற்கு தயாராக இந்த ஊடகத்தை உருவாக்குவதில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார். எனவே நேயர்கள், நீங்கள் இணைந்திருங்கள், எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். எங்களை ஒரு மிகுந்த சவால்கள் இருக்கின்றது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்றால் பொருளாதார ரீதியாக ஒரு ஊடகத்தை நடத்துவது என்பதும், வியாபாரங்கள் விளம்பரங்களின் ஊடாக ஊடகங்களில் விளம்பரம் விடுவதை குறைத்து வருகின்ற இந்த காலகட்டத்தில் சமூக ஊடகங்களுடைய வருகை ஒரு மிகப்பெரிய புயலாக வந்து எங்களை தாக்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் ஒரு ஊடகத்தை கொண்டு நடத்துவது என்பது மிகுந்த சவால்களுக்கு உட்படுத்தப்பட்டது. எனவே அதை தாண்டுவதற்கான, அந்த தடைகளை தாண்டுவதற்கான உத்வேகத்தையும் ஆலோசனைகளையும் நீங்கள் தர வேண்டும். உங்களுடைய தமிழ் உறவுகள் தர வேண்டும். அதை கடந்து உங்களுடைய பிரார்த்தனைகளில், உங்களுடைய சமூக கலந்துரையாடல்களின் பொழுது இந்த ஊடகங்கள் பற்றி பேசுங்கள், இந்த ஊடகங்களை அறிமுகப்படுத்துங்கள். நீங்கள் இந்த ஊடகங்களுக்குள் வந்து இந்த ஊடகங்களில் எங்களை நெறிப்படுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய பணியும் உங்களுக்கு இருக்கின்றது. எனவே நன்றி கூறுவதுடன் மாத்திரம் நின்று விடாது, தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், தொடர்ந்து எங்களை வழிநடத்துங்கள் என்கின்ற வேண்டுகோளையும் முன்வைத்து இந்த சந்தர்ப்பத்தில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.